நம்ம தெருவில் பொங்கல் விழா நடக்கும் இல்லையா? எல்லா தெருவிலையுமே பொங்கல் விழாவுக்கான போட்டிகள் வைப்பாங்க. அந்த போட்டிகளை நேரடியாக வர்ணனை செய்வது போல உங்கள யாராவது ஒருத்தர் பேச சொல்லிட்டாங்க. பசங்க பேச மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்ப தீபிகா முன்னாடி வந்திருக்காங்க. நேரடியாக போட்டிகளை வர்ணனை செய்வாங்க. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்று பொங்கல் திருநாளை முன்னிட்டு நம்ம தெருவில் சில போட்டிகள் நடைபெற்றுள்ளது. இது முதல் போட்டியாக தேங்காய் தினகரம் நடைபெறுகிறது. எல்லாரும் அன்றத்துக்கு முன்வருமாக கேட்டுக்கொள்கிறோம். வந்துட்டீங்களா? சரி, ஆரம்பிச்சோம். முதல் போட்டியிலே 3 பேர் அவுட் ஆகிட்டாரு. மிச்சம் 2 பேர் சிறுமிகள் மட்டும்தான் உள்ளனர். பாப்போம், இவர் ஜெயிப்பாரா அவர் ஜெயிப்பாங்களா? ஓகே, இந்த பாப்பா பேர் என்ன? மகா. அந்த பாப்பா பேர் என்ன? தனுஜா. தனுஜா ஜெயிப்பாங்களா மகா ஜெயிப்பாங்களா? வாங்க 2 களத்தில் சந்திப்போம். 2 பேரும் நேருக்கு நேராக உள்ளனர். நாங்கள் எனக்கு குறைவாக உள்ளனே. பார்ப்போம். ஐயோ, தனுஜா தோத்துட்டாங்களே. சரி, ஃபீல் பண்ணாதீங்க பாப்பா. அடுத்த பார்ப்போம். மகா என்ற சிறுமி ஜெயித்தார்கள். அவர்களுக்கு மன்ற சார்பாக இன்று இரவு சிறப்பாக பரிசு வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக போட்டி கயிறிழுக்கும் போட்டி நடைபெற்றுள்ளது. கயிறிழுக்கும் போட்டியில் இன்று நடைபெறுவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும். இவர்கள் பெண்கள் என்ற பெயர் சிங்கப்பெண் என்று பெயரை கொடுத்துள்ளார்கள். ஆண்கள் என்ற பெயர் முரட்டுக்காலை என்று பெயரை கொடுத்துள்ளார்கள். முரட்டுக்காலையா சிங்கப்பெண்ணா என்று களத்தில் சந்திப்போம். வாங்கள் பார்ப்போம் என்று சிங்கப்பெண்ணால் சிங்கப்பெண்கள் கூறியுள்ளனர். ஓகே, நாங்கள் பார்ப்போம். முரட்டுக்காலை ரொம்ப வேகமாக கையை இழுத்துக் கொண்டிருக்கிறார்களே. வீட்டில் நல்லா சாப்பிட்டு வந்துட்டார் போலர்கள். கையில ரொம்ப இழுத்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, ஐயோ, பெண்கள் குறைவாக இருக்கிறார்களே. என்ன புதிய மாற்றம் ஏற்படுகிறது? பெண்கள் ஆண்களை தோற்றுவிட்டார்கள். சிங்கப்பெண் தான் என்று பெண்கள் நிரூபித்துவிட்டார்கள். இந்த போட்டி கயிறிழுக்கும் போட்டியில் சிங்கப்பெண் தான் வெற்றி பெற்றார்கள். இவர்களுக்கு சிறப்பாக பரிசு அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மன்றத்தின் சார்பாக. அடுத்து நடைபெறுகிறது முறுக்கு திங்கும் போட்டி. முறுக்கு திங்கும் போட்டியில் பெருமக்கள் அனைவரும் மேடைக்கு முன்புறமாக கேட்டுக்கொள்கிறோம். கையில கட்டுக்காப்பா எல்லாரும். முறுக்க போட்டாச்சா? போட்டாச்சு. முறுக்கு போட்டாச்சு. அண்ணா குழந்தைங்களா நிக்க வைங்க. நிற்காங்களா? என்ன கை தூக்குங்கப்பா. எல்லாம் பிள்ளைங்களும் எந்திரிக்கிறாங்க. ஐயோ, முயற்சி பண்றாங்களே. ஐயோ, ஒரு பொண்ணு முறுக்க கீழே தவறி இருந்துச்சு. சரி, பரவாயில்ல பாப்பா. நெக்ஸ்ட் டைம் முயற்சி பண்ணு பாப்பா. மிச்சம் 3 பேர் தான். அதில் நிறைய பேர் எடுத்து முயற்சி பண்றாங்க. பார்ப்போம் யார் ஜெயிப்பார்கள் என்று. இன்னொரு பாப்பாவும் கையை விட்டுவிட்டார்கள். இவர்களுக்கு 3ஆம் பரிசு வழங்கப்படுகின்றன. இன்னொரு பாப்பா 2வது பாப்பா ஸ்ரீலேகா என்ற பாப்பா நூறு கட்டுக்காவது வழங்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் முதல் பரிசாக யார் என்றால் தஸ்லிமா என்ற பரிசாக வழங்கப்படுகிறது. 4ஆம் போட்டியாக சோடாபட்டி மீன் இறக்கும் போட்டி நடைபெற்றுள்ளது. எல்லாரும் பேர் கொடுத்துள்ள அனைவரும் மேடைக்கு முன்புறமாக கேட்டுக்கொள்கிறோம். மன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. டைம் இல்லப்பா. சாப்பிட்டு மத்தியான சாப்பாடு சாப்பிடணும். எல்லாம் சீக்கிரம் வாங்க. படிங்களா? எல்லாம் லைனா நின்று ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் லைனா நின்று வைங்கப்பா. இந்த பாத்து பசங்க கூட்டமா இருக்குது. எல்லாத்தையும் லைனா நின்று வைங்க. ஓகே, பேசுறீங்களா? அதெல்லாம் பாட்டு பேசுறீங்களா? போங்க, தண்ணி கொண்டு வாங்கப்பா. தண்ணி கொண்டு வராம எதுக்கும் சோடா பிடி வச்சுருக்கீங்க. போங்க. சரி, தண்ணி கொண்டு வரீங்களா? 1 2 3 ஸ்டார்ட். பாத்து பாப்பா. ஓகே. எல்லாம் வரீங்க. சரி, ஓகே. சங்கரி பாத்து போ. சரி, முதல் சோடா பட்டி நீர் நிரப்பும் போட்டி. சங்கரி விட்டார்கள். கைத்தட்டுங்கள்.
சூப்பர் நேரடியான ஒளிபரப்பு அப்படின்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் அழகா தீபிகா பண்ணாங்க. வாழ்த்துக்கள் தீபிகா, வாழ்த்துக்கள்.